வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். நீலகிரி மாவட்டத்தில் மலை கிராம பகுதியில் புலிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் 40க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 5 நாட்களில் புலி தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தால் அச்சமடைந்த கூனேரி, மைனல்லா, சும்மநட்டி, சின்கோனா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் தோட்ட வேலைக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். இதனிடையே மலை கிராம பகுதியில் நடமாடும் புலியை பிடிப்பதற்காக சிறப்பு அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். முதுமலை முகாமிலிருந்து கும்கி யானையை அழைத்து வர மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. இதேபோன்றே வேறு சில பகுதிகளில் யானைகள் ஊருக்குள் வருவதும் அதிகரித்துள்ளது. நீலகிரி மலை கிராம பகுதியில் புலிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதால் தொட்டபெட்டா சிகரத்திற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தற்பொழுது வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதும் அவை ஊருக்குள் இருக்கின்ற பயிர்களை நாசம் செய்வதும் சில நேரங்களில் மனிதர்களை தாக்குவதும் தொடர்கதையாக நிகழ்ந்து வருகிறது. இதற்கு என்ன காரணம்? என்ன மாதிரியான இந்த தாக்குதல் சம்பவத்தில் அந்த மிருகங்கள் ஈடுபடுகின்றன? இதனை தடுப்பதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்துதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். அதற்கு முன்பாக இதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஊட்டி அருகே அடுத்தடுத்து 2 பெண்கள் உட்பட 3 தாக்கிக் கொன்ற புலி இன்னும் எத்தனை பேரை இரையாக்கப் போகிறதோ என்ற பீதியுடன் அப்பகுதி மக்கள் வீடுகளில் முடங்கி கிடக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே உள்ள சோலாடா கிராமத்தைச் சேர்ந்த கவிதா மற்றும் தொட்டபெட்டா ஊராட்சி அட்டப்பெட்டுவைச் சேர்ந்த சின்னப்பன் ஆகியோரை புலி கொன்றுள்ளது. இதேபோன்று தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த முத்துலட்சுமி என்பவரையும் புலி தாக்கி கொன்றது. கடந்த 5 நாட்களில் நடந்த 3வது உயிர்ப்பலி சம்பவம் இதுவாகும். புலி நடமாட்டம் உள்ள பகுதிகளைச் சேர்ந்த 45 பள்ளிகளுக்கு விடுமுறை விட நீலகிரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் புலியை பிடிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து வனத்துறையினர் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இதுதவிர வனப்பகுதிகளுக்கு அருகில் உள்ள மாவட்டங்களில் யானைகள் அட்டகாசத்தால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். ஊருக்குள் வரும் யானைகள் விவசாயிகள் பயிர் செய்துள்ள ராகி, நெல், முட்டைக்கோஸ், கேரட், கரும்பு உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. வனப்பகுதிகளில் பல கட்டுமானங்கள் புதிதாக உருவாகி வருவதும், யானைகளின் பாரம்பரிய வழித்தடங்கள் பாதிக்கப்படுவதும், வனப்பகுதிகளில் குவாரிகளில் வெடி வைப்பதும் யானைகள் ஊருக்குள் வருவதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இதேபோல காடுகள் அழிக்கப்பட்டு பல ஏக்கர் விவசாய நிலங்களும் பல குக்கிராமங்களும் புதிதாக தோன்றியுள்ளன. இதனால் வன விலங்குகளுக்கான வாழ்விடம் சுருங்கி தற்போது அவைகள் மனிதர்கள் வாழும் பகுதிக்குள் நுழைந்து வேட்டையாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை மாற்ற அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகையில் தற்பொழுது கடும் குளிர் நிலவி வருகிறது. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் கூட அங்கிருக்கும் மக்களுக்கு பயங்கரமாக வியர்த்து கொட்டி வருகிறது. காரணம், கடந்த சில நாட்களில் மட்டும் 3 பேரை புலி உயிர் பலி வாங்கியிருக்கிறது. இதனால் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கின்றனர். இன்னும் எத்தனை மக்களை இந்த புலி தாக்குமோ என்கின்ற அச்சத்தில் உறைந்திருக்கின்றனர் உதகை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். இதற்கு வனத்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த வன விலங்குகளால் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, தினம் தினம் அவர்கள் படும் அவஸ்தைகள் என்ன என்பது குறித்துதான் பார்த்து வருகிறோம். தற்பொழுது உதகையிலிருந்து களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். மேலும் இந்த உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் எமது செய்தி அரங்கிற்கு கருத்துக்களை பதிவு செய்ய வருகை தந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு MR ராமலிங்கம். முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜிடம் பேசலாம். நேசராஜ், உதகையில கடந்த சில வாரங்களாகவே வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதும் மனிதர்களை தாக்குவதும் தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. இப்போ என்னென்ன மிருகங்கள் ஊருக்குள் வருகிறது? இதனால் அந்த மக்கள் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை அங்க சந்திச்சுட்டு வராங்க? வணக்கம் ஹேமா. இப்போ பாத்தீங்கன்னா கடந்த 4ஆம் தேதி சோலடா பகுதியில கவிதா என்கின்ற ஒரு இளம் பெண் இந்த புலியை அடித்துக் கொன்றது. அதன் பிறகு அட்டப்பட்டு பகுதியில் சின்னப்பன் என்கின்ற கூலி தொழிலாளியை இந்த புலியை அடித்துக் கொன்றது. அதன் பிறகு குந்தசப்பை பகுதியில் முத்துலட்சுமி காய்கறி பறிக்க போன போது அந்த புலி இவர்களை அடித்துக் கொன்றது. இதனால கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வன பாதுகாவலர் லட்சுமி நாராயணன் அவர்கள் ஆலோசனை பேர்ல
இந்த குந்தசப்பை பகுதியில் வந்து 200க்கும் மேற்பட்ட வன பாதுகாவலர்கள் வந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பணியில வந்து இதுவரைக்கும் புலி பிடிக்கவில்லை. இருந்தாலும் இந்த குந்தசப்பை பகுதியில் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் யாருமே விவசாயம் செய்ய போறதில்லை, பயந்துட்டே இருக்காங்க. பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ரோந்து பணியில் ஈடுபட்டவங்க 6 மணிக்கு மேலதான் போறாங்க, காலையில் எங்கேயும் போறதில்லை. இருந்தாலும் இதனாலதான் இந்த புலி சிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த புலியை சுட்டு வீழ்த்தணும் இல்லைன்னா பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இந்த புலியை சுட்டு வீழ்த்தினா தான் நாங்கள் இந்த வேலைக்கு செல்ல முடியும் என்கிற பீதியில் அச்சத்தில் உள்ளனர். மேலும் இந்த நீலகிரி மாவட்ட ஆட்சியர் சங்கர் வந்து 40க்கும் மேற்பட்ட பள்ளிகளை வந்து விடுமுறை விட்டிருக்காங்க. மேலும் முதுமலை பகுதியில் இருந்து ஒரு கும்கி யானையும், தேக்கம்பட்டி பகுதியில் இருந்து ஒரு 2 கும்கி யானையும் வந்து இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்காங்க. மேலும் மருத்துவ குழுவும் வந்து தயார் நிலையில் இருக்குது. மேலும் வண்டலூர் வன உயிரியல் பூங்காவில் இருந்து ஒரு அவசர சிகிச்சை ஒரு வாகனமும் வந்து நிறுத்தப்பட்டுள்ளன. இன்று இரவு இந்த புலியை வந்து பிடிச்சிருவோம் அப்படின்னு வன பாதுகாவலர் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து இந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த புலியோட காலோட ஃபீட் வந்து ஒரு 12.5 சென்டிமீட்டர் இருக்கும், ஒரு 500 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வெறும் பீதியில இதா இருக்காங்கன்னு சொல்லணும். ஏமா நேசராஜ், கடந்த 5 நாட்களில் மட்டும் புலி தாக்கி 3 பேர் உதவியில் உயிரிழந்திருக்கின்றனர். வனவிலங்குகள் தற்பொழுது ஊருக்குள் வந்து மனிதனை தாக்கி கொண்டிருக்கும் சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது மூத்த பத்திரிகையாளர் திரு M.R. ராமலிங்கம் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் ஐயா. இப்போ ஊட்டியில பார்த்தோம் அப்படின்னா கடந்த 5 நாட்கள்ல 3 பேரை புலி வந்து கொண்டிருக்கிறது. இங்க மட்டும் இல்ல, பல இடங்கள்ல வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதும் விவசாய நிலங்களுக்கு சேதங்களை ஏற்படுத்துவதும் அப்படிங்கிற சம்பவங்கள் நிறையவே நடந்துட்டு இருக்கு. இதற்கு என்ன மிக முக்கிய காரணமாக இருக்கும்? இது ஒரு அடிப்படை பிரச்சனை. இந்த பிரச்சனையை நம்ம இதுகாரும் அணுகாமல் விட்டுவிட்டோம். ஒரு பக்கம் விவசாய வளர்ச்சி, மக்கள் வாழ்வாதாரம் என்பது முக்கியம். அதை நீங்கள் தவிர்க்க முடியாது. அந்த வாழ்வாதாரத்தை நோக்கி, மலைப்பகுதியை நோக்கி கிராம மக்கள் அதிக இடங்களை விவசாய நிலப்பரப்பாக்குகிற பொழுது அந்த வன மிருகங்களுடைய வழித்தட பகுதிகளிலும் இந்த விவசாய நிலம் அமைந்து விடுகிறது. குறிப்பாக யானைகள் இருக்கின்றன என்றால், யானைகள் கூட்டம் கூட்டமாக 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு தனது வழித்தடத்தை நினைவு வைத்துக் கொள்ளும். அது ஒரு தடவை அந்த வழித்தடத்தில் போனால் திருப்பி 5 ஆண்டுகள் கழித்து கூட அந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு என்று வன ஆர்வலர்கள் கூறுகின்றனர். புலியானது அந்த மாதிரி கிடையாது. ஆனால் புலி எப்பொழுது தனக்கு ஆகாரம் இல்லையோ அந்த சூழ்நிலையில் அது தற்செயலாக வந்துவிடும். புலியினுடைய மற்றொரு சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டா, வன ஆர்வலர்கள் சொல்கின்ற கருத்து பார்த்தா, அது பொதுவாக மனிதர்களை அடிக்க அல்லது ருசி பார்க்க, மனித ரத்தத்தை பார்த்த பின்பு தொடர்ச்சி அந்த இடத்துக்கு வரும். அது வரைக்கும் அது மானோ மற்ற சிறு மிருகங்களையோ அது இலக்காக வைத்துக் கொள்ளும். இப்போ இந்த இடத்துல சம்பவ இடத்துல நேற்று அவர்கள் தேடி பார்த்த இடத்துல இந்த பக் மார்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே புலிகள் கணக்கெடுப்பு முகாம் தமிழகத்தில் நடந்துட்டு இருந்தது. அது சும்மா கணக்கெடுப்பு, அந்த கணக்கெடுப்பினுடைய முடிவுகள் இன்னும் வெளிவரவில்லை. இந்த இடத்துல புலி இருக்கலாம், சிறுத்தை புலியா இருக்கலாம். 500 கிலோகிராம் எடையுள்ள புலி அப்படின்னு நிருபர் சொல்றாரு. அது புலி இருக்கலாம், புலி அடிக்கலாம். சில நேரங்களில் மாடு மேய்ச்சல போடும்போது அது போய் புலி அடிச்ச உடனே மாடு தப்பிச்சு வந்துடும், மேல மாட்டு மேல முதுகுல காயம் இருக்கும். அந்த மாதிரி மாடு கிடை மாடுகள் வருவதும் உண்டு. இப்பொழுது இந்த பிரச்சனை ஒரு பயங்கரமான பிரச்சனை ஆயிருக்கிறது. மனித வாழ்வாதாரம், மனிதர்களுக்கு பாதிப்படுத்துகின்ற பிரச்சனை. 10 கிராமங்களில் பள்ளிக்கூடத்தை லீவ் விட்டு கலெக்டர் முதல் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். கும்கி யானையானது வரவழைக்கப்பட்டிருக்கிறதுனால் இந்த புலியை மயக்க மருந்து கொடுத்து சுட்டு அதற்கு பிறகு வனவிலங்கு பொறுப்பு கொடுப்பதா அல்லது சுட்டு வீழ்த்துவதா என்பது ஒரு விஷயம் தெளிவாயிருக்கு. புலி வந்துருச்சு அப்படிங்கிறது. புலி வந்தால் புரட்சி தான் வரும், பாம்பு வந்தால் படையும் நடுங்கும், நியாயம். ஆனால் இந்த வாழ்வாதாரத்தை நோக்கி நாம் செல்லுகிற பொழுது தோட்டங்களோ காடுகளை அழித்து தோட்டங்கள் ஏற்படுத்துவது, டீ எஸ்டேட் ஏற்படுத்துறோம், அதுல மரங்களே இருக்காது. கேரட் போடுறோம், அதுல மரங்களே இருக்காது. அப்படி இருக்கிற போது இந்த வாழ்வாதாரத்தை தேடி வருகின்ற யானை கூட்டங்களோ மற்றவைகளோ இடையில எது எதிர்ப்படுகிறதோ அதை துவம்சம் செய்வது வாடிக்கையா இருக்கிறது. யானை இதுவரைக்கும் இந்த ஜாஸ்தி பேர் அடிச்சது இல்லை. ஆனால் அது சேதமானது அதிகமான சேதமாக்கிறது. அது கூட்டமா தான் யானை வரும். இது சமீபத்தில் நேற்று முன்தினம் 2 நாளைக்கு முந்தைய தெற்கு ஆப்பிரிக்க ஒரு பெரிய இந்த வன ஆர்வலருடன் நமது வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் பேசியிருந்திருக்காரு. அது ஒரு கருத்தரங்கு நடந்திருக்கு. அந்த தெற்கு ஆப்பிரிக்காவில் அதிக வனங்கள் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவங்களும் இந்த பிரச்சனையை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நாங்க போய் எல்லாத்தையும் காடுகள்லாம் ஆக்கிரமிச்சிட்டோம். இப்போ நம்ம இவங்களை
மிருகங்களை பூரா அழிச்சிடணும் அப்படிங்கறத விட வின் வின் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயற்கை புளோரா அண்ட் ஃபானான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த வன உயிர்கள் நாட்டினுடைய வளத்திற்கு தேவை. அவைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், மக்களும் இயல்பாக வாழ வேண்டும். இந்த பிரச்சனை நம்ம நாட்டை தாண்டி அனைத்து இடங்களிலும் இருக்கு. அது நமக்கு இப்பொழுது தொண்டபெட்டாவில் ஒரு முக்கியமான பிரச்சனை. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதே போல தேனியில பிரச்சனை, திருநெல்வேலியில் பிரச்சனை. எங்கெல்லாம் இந்த மலைப்பகுதிகள் இருக்கிறதோ, அங்கு வாழ்வாதாரம் மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறதோ, வனப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய வாழ்வியலுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. நிச்சயமாக இந்த பிரச்சனை குறித்து தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜிடம் பேசலாம். நேசராஜ், இப்போ சம்பவம் நடைபெற்ற அந்த பகுதியில இதற்கு முன்பு இதே மாதிரியான ஒரு தாக்குதல் சம்பவம் வனவிலங்குகளால ஏதாவது நடைபெற்றிருக்கிறதா, இல்ல அந்த பகுதி அப்படிங்கிறது வனவிலங்குகள் வழித்தடத்தில் அமைந்திருக்கிறதா, இது பற்றி சொல்லுங்க. ஹேமா, இங்க பாத்தீங்கன்னா குந்தசப்பை பகுதியில இதுதான் முதல் தடவையா நடக்குது. இந்த புலி வந்து ஒரு பெண்ணை அடிக்கிறது. இருந்தாலும் இந்த காட்டு யானை தொல்லை வந்து அடிக்கடி சம்பவம் நடந்துட்டு தான் வருது. இதனால் இந்த முத்துலட்சுமியை அடிக்கும் போது, அந்த புலியை அடிக்கும் போது இவர் நேரடியா பார்த்திருக்காரு ஜெகன் என்பவர். அவரோட நம்ம கேட்போம். இப்ப இந்த புலி அடிச்சதை வந்து நேரில் பாத்தீங்கன்னா உங்களுடைய இதை சொல்லுங்க சார். நானே அவங்க வீட்டுக்காரரு மொத்தம் மூணு பேர், முத்துலட்சுமி 3 பேர் இருந்தேன் சார். வந்து அது அப்போ ரொம்ப நேரமாச்சு. வந்து நம்மளை எப்படா தனியா பிரிகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப நேரமா எய்ம் பண்ணிருக்கு. அது வந்து ஏறக்குறைய 8 மணிக்கெல்லாம் இங்க வந்துருச்சு சார். அந்த சாணம் எல்லாம் கிடக்குது. அதுக்கப்புறம் நாங்க வந்து சரி தண்ணி திருப்பி போய் வந்துட்டோம் சார். வந்து மத்தியானம் முத்துலட்சுமி காப்பி எடுத்து வந்து குடிச்சு. அப்ப நாங்க எதார்த்தமா என்ன பண்ணோம், சரி நாங்க எதார்த்தம் நாங்க எங்க வேலை செஞ்சுட்டு அதுக்கு ரொம்ப தூரம் பக்கம் தான். அது போய் அந்த செடியை புரியில் பிடிக்க புழுங்க போயிடுச்சு. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா, சரி நாங்க 2 பேரும் நாங்களும் அங்கதான் போகணும். எனக்கு மாட்டுக்கு பில்லு தேவைச்சு நாங்க போக வேண்டியது இருக்கு. அதனால நாங்க வர்றதுக்குள்ள அந்த பொம்பளை அங்க போய் ஒரு 10 செடியை பிடிங்கிருக்கு. அது அப்ப அங்க வந்து பதுங்கி உட்காந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நாங்க இந்த பக்கம் வந்த உடனே நாங்க உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு சத்தம், ஒரு அதல ஐயோச்சி, அவ்வளவுதான் சார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இது வந்து ஒரே அடி முதுகுல ஒரு அடி அடிச்சோம்னா நாங்க இங்க இருந்து பதறி ஓடுறோம் சார். ஓடி அவர் வீட்டுக்காரர் நானும் தான் ஓடிட்டு போனோம். ஓடி போகும்போது என்னாச்சு, அங்கிருந்த இதை அந்த செடியை பக்கத்துல இழுத்துருச்சு சார். இழுத்து நம்மளை வந்து முறைக்குது சார். அது நல்ல வேலை சார். அது இந்த ஒரு கம்பி வந்து சென்டர்ல மாட்டிடுச்சு. சப்போஸ் அது மாட்டலைன்னா நானும் கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் கண்டி ஒரு வீட்டுக்கார சீட்டு அன்னைக்கு இழுத்துருக்கும். ஓகே, இப்போ இந்த புலி தவிர்த்து வேற ஏதாவது யானைகள்லாம் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல இல்ல, நீலகிரி மாவட்டம் முழுக்கவே புலிகளால் தாக்கப்பட்டு இறந்தவர்களும், சிறுத்தையால் தாக்கப்பட்டு இருந்தவர்கள், கரடியால் தாக்கப்பட்டவர்கள், காண்டாமிருகத்தால் தாக்கப்பட்டவர்கள், தொடர்ச்சியாக கூடலூர் பகுதியிலே யானைகளால் தாக்கப்பட்டு பல்வேறு உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றன. இது இன்றைக்கு வந்து ஒரே நேரத்தில் ஒரு 3 பேர் சாவுங்கிறது இந்த அசாதாரணமான சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. இதுக்கு காரணமே என்னன்னாக்கா, தாக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் ஒருத்தர் வந்துட்டு கழிப்பிட வசதிக்கு திறந்தவெளி கழிப்பிடத்துக்கு செல்லும் போது காலையில புலியால் தாக்கப்பட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா, அடிப்படை வசதிகள் சரியில்லை. மின் வசதிகள் வேணும். கிராமப்புறங்கள்ல எல்லா பகுதிகளிலும் மின் வசதிகள் வேணும். அதே மாதிரி எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு இந்த காவல்துறையினுடைய கண்காணிப்பு, வனத்துறையினுடைய கண்காணிப்பு தொடர்ச்சியா இருக்கணும். இன்றைக்கு 25 பேர் வந்திருக்காங்க, 50 பேர் வந்திருக்காங்க, 100 பேர் வந்திருக்காங்க, கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விஷயங்கள் எல்லாம் மீறி அடிப்படையில சில விஷயங்களை சரிபடுத்தி இருந்தால்தான் இதுல இருந்து காப்பாற்ற முடியும். இப்போ அழியும் விளிம்பில் இருக்குது புலி. ஆனா இந்த பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த புலியை வந்து சூடணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் இருக்காங்க. ஆனா இந்த புலியை காப்பாற்றணும்னு வன பாதுகாவலர் தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? எப்போதுமே யாருக்கு எந்த பாதுகாப்பு முதன்மையாக கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு நல அரசு மனிதனுக்கு முதலில் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். புலிகள் அழியுவதற்கு எந்த மனிதனுமே சம்மதிக்க மாட்டான். புலி இருக்கணும். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் இயற்கையோடு இணைந்து வாழ்கிற படுகு சமூகமாகட்டும், இங்க இருக்கிற மக்களாகட்டும், பெரும்பான்மையாக இருக்கிற இந்த மக்களோடு இணைந்து வாழ்கிற ஆதிவாசிகளாகட்டும், புலிகள் எல்லாம் இருக்கணும், எல்லா விலங்குகளும் இருக்கணும்னு மிக மிக விரும்புகிறார்கள். நாங்கள் பாதுகாப்போடு இருந்து புலிகளை நாங்கள் பாதுகாப்போம். எங்கள் பாதுகாப்பே கேள்விக்குறியாகும் போது அந்த புலி சுடப்பட வேண்டும், பிடிக்கப்பட வேண்டும். இப்போ இந்த ஊருக்குள்ள வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த புலி வர்றது? எங்களுக்கு வந்து இப்போ 5 மணிக்கு மேல வெளியே வர முடியல. காலையிலயும் ஒரு 7 மணிக்கு மேலதான் வெளியே வர முடியும் அப்படிங்கிற ஒரு பீதியில நாங்க இருக்கோம். இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா ஹேமா, இந்த பகுதி மக்கள் எல்லாருமே வந்து பீதியில தான் உறைஞ்சிட்டு வர்றாங்க. இந்த புலியை பிடித்தா தான் நாங்க வந்து மறுபடியும் வேலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்க ஹேமா.
தொடர்ந்து பேசலாம். நேசராஜ், திரு ராமலிங்கம் அவர்களிடத்தில் பேசலாம். ஐயா, இப்ப அங்க பேசினவங்க சொன்னாங்க அடிப்படை வசதிகள் வேணும், அதே போல மனிதனை பாதுகாத்துக் கொள்ளும் பொழுதுதான் அந்த மனிதர்கள் புலியை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்தை எப்படி? இல்ல, இந்த கருத்தை ஆதரிக்க வேண்டிய கருத்து. அவர் சொன்னது ஒரு விஷயமான கருத்து. புலியை ஆதரிக்கணும்னு நான் சொல்ல அப்படிங்கிறத அதை தெளிவுபடுத்துகிறேன். அந்த வன விலங்குகள் வன இயற்கையை பாதுகாக்கக்கூடிய அடிப்படையில் இந்த சுற்றுச்சூழல் அமைப்பு அமைய வேண்டும். அதுக்கு வனத்துறையினர் கண்காணிப்பு வேண்டும். அவங்க சொல்றது நல்ல ஒரு தெளிவான ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தியை சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இவ்வளவு பேர் இந்த கூட்டமா எங்களை பாதுகாக்க வந்திருக்கீங்களே, இதுவரைக்கும் இந்த திட்டம் சரியா நடந்திருக்கான்னு அவங்க ஒரு கேள்வி எழுப்புற ஒருத்தர் பேசுகிறவர். இது சரியான கேள்விக்குரிய விஷயம். அப்போ நம்ம தான் அந்த துறை வனத்துறையினர் எந்த பகுதியெல்லாம் அது நடமாட்டம் இருக்குங்கிறத தொடர் கண்காணிப்பு செய்யணும். அது வரவிடாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த புலியை கரெக்டா மனிதனுடைய ரத்தத்தை ருசி பார்த்த புலி இனிமே சும்மா இருக்காது. அது இலக்கியத்திலிருந்து எல்லாத்திலும் நிறைய உதாரணங்கள் இருக்கு. அந்த புலியை சுட்டு வீழ்த்துறாங்களா இல்ல மயக்க மருந்து கொடுத்து அண்டலூர் சூ கொண்டு வராங்களாங்கிறது இனிமே அவங்களுடைய திறமையை பொறுத்திருக்கிறது. கும்மிக்கையானை வந்தது. ஆனால் ஒருவர் சொல்கிறார், அந்த குறிப்பிட்ட மனிதர் வாழ்கின்ற இடத்துல கிராமங்கள்ல விளக்கு வெளிச்சம் போல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது அரசு பரிசீலனைக்கு போகும், கலெக்டர் பார்ப்பான்னு நினைக்கிறேன். கழிவறை வசதி இல்லாததால் வெளியில் போனதால் அடித்துக் கொண்டுவது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செய்யறாங்க. அதை பார்க்கும்போது மற்ற நகர்ப்புற பகுதிகளில் கழிவறை வசதியை விட இப்போ இந்த மாதிரி வனப்பகுதியில் இருக்கிறவர்களுக்கு கழிவறை வேண்டுமோ என்ற கேள்வியும் எழுகிறது. இந்த கேள்வியில இதை எல்லாவற்றையும் விட முக்கியமானது அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகள். ஒரு பேட்டியில சொல்றாரு பாருங்க, ஆதிவாசிகள் அவர்களை கொண்ட ஒரு குழுவோ அல்லது அதில் விற்பனர்களை கொண்ட ஒரு குழுவோ அரசு அமைத்து அவர்களுடன் வனச்சரக அலுவலர்களும் போலீசாருக்கு ரோல் லிமிடெட் ரோல் நான் நினைக்கிறேன். மற்ற வன ஆர்வலர்களும் ஒருங்கிணைந்து எந்த பகுதியில் இது வருது, எப்படி நடக்குது அப்படிங்கிறது ஒரு விரிவான திட்டத்தை, ஒரு அதிரடி திட்டத்தை ஒரு 6 மாதம் இல்ல 8 மாதம் அதுக்குள்ள ஒரு முடிவு செய்து அப்பகுதி மக்களை காக்க வேண்டும். நிச்சயமாக. தற்பொழுது களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜிடம் பேசலாம். நேசராஜ், இப்போ அந்த உதகையில கடந்த 5 நாட்கள்ல 3 பேர் பலியாயிருக்காங்க புலியுடைய தாக்குதல்னால. இப்போ அதற்கு வனத்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? கூண்டுகள்லாம் எந்தெந்த இடத்துல வச்சிருக்காங்க? என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு? இப்போ பாத்தீங்கன்னா இந்த குந்தசப்பை பகுதியில ஒரு 5 கூண்டுகள் வச்சிருக்காங்க. அந்த 5 கூண்டுகள்லயும் ஆடு, நாய் மற்றும் உயிரினங்களை வச்சிருக்காங்க. நேற்று இரவு ஆடை கொண்டு வந்துட்டாங்கன்னு பொதுமக்கள் சொல்றாங்க. இந்த வன உயிரின பாதுகாவலர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இரவுல எங்கேயுமே போறது கிடையாது. பகல்ல இப்ப பாத்தீங்கன்னா கீழே தான் ஒரு 100 பேர் கீழே நின்றுட்டு இருக்காங்க, எங்கேயுமே உள்ள போல. இதனால இவங்க என்ன சொல்றாங்க, இந்த புலியை பிடிச்சாதான் நாங்க போகணும்னு பீதியில தான் இருக்காங்க. மேலும் முக்கியமா பாத்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில இருந்து ஜெபசிங் தலைமையில 20 அதிரடி படையினர் வந்திருக்காங்க. மேலும் முதுமலை வன பாதுகாப்புல இருந்து 67 மோப்ப நாய்கள் வந்திருக்குது. இது குறித்து இங்க பொதுமக்களிடம் கேட்போம். நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்துட்டு வரீங்க? சார், நாங்க 5 மணி நேரம் 6 மணி நேரம் நாங்க வெளியே போகணுங்க. வெளியே போனாதான் எங்களுக்கு பயமா இருக்கு. அந்த வழியில் வந்துமோ இந்த வழியில் வந்துருமோன்ட்டு பயந்துட்டே உள்ள போகணுங்க. தண்ணி எடுக்க போறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. நம்ம வெளியே போறதுக்கு லெட்டின் போறதுக்கு பயமா இருக்கு. லெட்டினுக்குள்ள இப்ப தண்ணி பொதுவாக கட்டிருக்காங்க, அங்க உள்ள போனாலே எங்களுக்கு பயமா இருக்கு. காட்டு எருமை, இந்த புலிங்க, சிறுத்தைங்க எல்லாமே வாசல் முன்னாலே வருதுங்க. ஆனா புலின்னு வந்ததுமே நாங்க இதுக்கு வரைக்கும் எல்லாமே பயந்துட்டே இருந்தோம். அதெல்லாம் நம்ம கண்டுக்கல. இப்ப இந்த புலி வந்ததுமே இப்ப கண்டுட்டு இப்ப எல்லாமே பயமா இருக்கா. இப்ப உங்களோட பாதுகாப்பு ஏற்பாடுகளை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இங்க வர்றாங்க சார், 5 மணிக்கு வர்றாங்க. காட்டுக்குள்ள சும்மா நாய் எடுத்து போய் விடுவாங்க. இருட்டிரும். அதுக்குள்ள போய் நேரத்துல இடத்துல இருக்குதுன்னு வந்துருவாங்க. நல்லா பாதுகாப்பே கொடுத்து பாக்குறது எவனுக்கிட்டே பாக்குறது இல்லைங்க சார். இப்ப இந்த 3 நாளா 3 நாளா பாதுகாப்பு ஏற்பாடு நினைக்கிறீங்க? பாக்குறாங்க. பார்த்தா நாம காட்டுக்கெல்லாம் போக முடியாது, வீட்லயே இருப்போம். இப்ப 3 நாள்ல இருந்து வெளியே போகிறது இல்ல, வீட்லயே இருப்பா. இப்ப ஹேமா, இந்த பாதுகாப்பு ஏற்பட்டு குளறுபடிதான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஹேமா ராஜ் ஐயா, இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சொல்றாங்க, இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலாம். புலி 3 பேரை கொன்றது ஒரு பக்கம் இருக்க, அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. கழிவறை வசதிகளும் ரொம்ப குறைவா இருக்கு. அதனாலதான் வெளியில போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில அந்த வன அலுவலர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்? இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் எடுத்திருந்தா இதை தவிர்த்து இருந்திருக்கலாம்? இல்ல, 2-3 தெளிவான விஷயங்களை இது நம்ம முடிவு செய்வதற்கு முன்னால
மத்திய அரசு சட்டம், மாநில அரசு சட்டம், ஃபாரஸ்ட்ரியை பற்றி ஒரு அடிப்படை கருத்து இருக்கு. இந்த சட்டங்கள்லாம் கூட மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ்வரன்றவங்க, என்விரான்மெண்டல் மினிஸ்டரா இருக்கிறவங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைச்சகத்தில் இருக்கிறவங்க, இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட் கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் பிரிட்டிஷ் கால சட்டங்கள், சில சட்டங்கள் இருக்கு. ஒன்னும் ரெண்டு, இந்த 1890 அல்லது 1900 அப்புறம் கடந்த ஒரு 100 ஆண்டுகளில மனிதர்களுடைய எண்ணிக்கை, டெமோகிராபிக் ஸ்ட்ரக்சர், மக்கள் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. அப்ப அவங்க அதிக எண்ணிக்கையில் வாழ்வாங்க. நீங்க தொட்டப்பட்ட உள்பட ஒரு 3000 பேர் தான் மொத்தம் இருந்தாங்க. ஆதிவாசிகள் மொத்தம் 1000 பேர் இருந்தாங்கன்னா, இப்ப கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா விவசாயம் மற்ற செய்யறவங்களை பாத்தீங்கன்னா அங்கே ஒரு எம்எல்ஏ தொகுதி அளவுக்கு வந்துட்டாங்க மக்கள். அப்போ இந்த அடிப்படை உள்ள மக்களுக்கு அடிப்படை வசதிகளை ஒரு இடத்துல செஞ்சு அவங்க அந்த 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பகுதியை தாண்டி செல்லாதவாறு வழிவகுக்க வேண்டும். ஒன்று. இரண்டு, வனத்துறையில பாதுகாக்கப்பட்ட ஏரியா இருக்கு, ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு. இந்த பகுதிகளில் இவர்கள் பிரவேசிக்காமல் இருக்க வேண்டும். 2. 3, செம்மர கடத்தல் ஒன்று சமீபத்தில் நடந்து ஒரு IFS அதிகாரியை கூட நீக்கிய சம்பவம் நீங்க பார்த்திருப்பீங்க, சஸ்பெண்ட் ஆன பாத்தீங்க. அந்த மாதிரி கடத்தல்காரர்களுடைய இடமாகவும் சில நக்சல்வாதிகள்லாம் இருக்கிற ஆந்திரா காடுல இருக்கு, சத்தீஸ்கர்ல இருக்கு. அவங்கள மாதிரி சமூக விரோத செயல்கள் பூண்டுகிறவர்கள் அங்கு இருக்கிறார்களா என்பதையும் பார்த்து இது பூரா ஒருங்கிணைந்த ஒரு அணுகுமுறை மேற்கொண்டால் ஒழிய இந்த பிரச்சனையை அவ்வளவு சுலபமா தீர்க்க முடியாது. உதகையில் கடந்த சில நாட்களாகவே புலியின் நடமாட்டம் ஊருக்குள் அதிகரித்திருக்கிறது. இதனால் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வனத்துறையினர் என்ன மாதிரியான அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பது குறித்து களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜிடம் கேட்கலாம். நேசராஜ், இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேளுங்க. இப்போ அவங்க ஒரு பயமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. எப்படி அவர்களை தற்காத்துக் கொள்கிறார்கள்? வனத்துறையினர் என்ன மாதிரியான அறிவுரைகள், என்ன மாதிரியான எச்சரிக்கைகளை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க? அவங்க கிட்ட நேரடியா கேளுங்க. வணக்கம் ஹேமா. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பொதுமக்கள் சமூக ஆர்வலர் சுப்பிரமணியன் நம்மிடையே இருக்காரு. அவரிடம் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பேசுவோம். இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் உங்களுடைய டீம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கு சார்? பாதுகாப்பு எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஆனா பாதுகாப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இன்னும் எங்களுக்கு இந்த மாதிரி புலிகள்னு சொல்லும்போது மக்கள் எல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஏற்பாடுகள் முதல் நாள் கொஞ்சம் பேர் வந்தாங்க. அது இன்னும் பத்தாது சார். நிறைய பேர் வரணும் வந்தாதான் அதை புலிகள் இப்போ காலையில் கூட பாத்திருக்காங்க இந்த சைட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அதிகாரிகள் இந்த சைடு இல்லன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இங்கதான் இருக்கு. அது பிடிச்சாதான் எங்களுக்கு அந்த பயம் போகும். இந்த பாதுகாப்பு அவ்வளவு பத்தல சார். இது இன்னும் பத்தல சார். இப்போ இரவு முழுவதும் இந்த கிராம மக்கள் தூங்குறது இல்லைன்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. எந்த அளவுக்கு பயத்தில் இருக்காங்க சார்? பொதுவாகவே எங்களுக்கு புலிங்கிறதே பயந்தா. இந்த ஊர் மக்களுக்கு இது வரைக்கும் அது நம்ம கண்ணிலே பார்த்தது கிடையாது. அதனால இப்ப என்ன பிரச்சனைன்னா, எங்களுக்கு இரவு காலையில சாயந்தரம் 2 நேரத்திலயுமே எல்லாருமே வெளியே போறதுக்கு தான் எங்களுக்கு முதல்ல 9 மணி 9:30 மணிக்கு தான் எல்லாம் வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்தே ஆகணும். 6 மணிக்கு ஊட்டியிலிருந்து வரவங்க கூட பஸ் இறங்கி கீழே வர முடியறது இல்ல. அப்ப எப்படி சார் நம்ம இங்க வாழ்க்கை பண்ண முடியும்? கவர்மெண்ட்ல கேட்டா இப்ப இங்க அது இல்ல இது இல்லன்னு எங்ககிட்ட 3 நாள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பிடிக்கிறாங்க பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இல்ல. சரி, பொதுமக்கள் ஏதாவது பண்றாங்கன்னு எங்களையும் விடுறது இல்ல. அப்ப எப்படி சார் நம்ம இந்த ஊர்ல வாழ முடியுமா? இப்போ புலியை தவிர வேற எந்தெந்த மிருகங்கள்லாம் எந்தெந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் பண்ணிட்டு வருது? அத காட்டு எருமை இருக்குது, இந்த சிறுத்தை இருக்குது, கரடி இருக்குது, இந்த பன்னி கலாட்டு ஜாஸ்தி இருக்குது, குரங்கு இருக்குது. எதுலயுமே நம்ம ஊர் பிள்ளையார் இப்ப அந்த மெயின் எங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ்ல மேல இருந்து கீழே நடக்கவே முடியறது இல்ல சார். அந்த பயத்துல தான் நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கோம். இங்க எத்தனை நாள் அப்படி இருக்க முடியும் சார்? நம்ம கவர்மெண்ட்ல தான் பார்த்து ஏதாவது செய்யணும் எங்களுக்கு. இப்போ இரவு நேரங்கள்ல இப்ப தூங்குறதுக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ள ஏதாவது குச்சி ஏதாவது வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கீங்க? இல்ல சார், நம்ம உயிரத கையில பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கோம். குச்சி எல்லாம் வைக்கல. குச்சி வச்சா தாங்க முடியுமா சார்? அது குச்சி பார்த்தோன்னா காலத்து பிடிக்குது. நம்ம உயிரை கையில பிடிச்சிட்டு அப்படி படுத்துட்டோம். தூங்குறதே இல்ல. 3 நாளா தூங்கல. ரொம்ப கவலையில் இருக்கோம். வீடு வேற அந்த புலி கலாட்டு பண்ண பக்கத்துல வீடு. அது எனக்கு நாளைக்கு காலையில வீட்டுக்குள்ள வந்துடும். ஐயா, இப்போ இந்த புலினால இப்ப வயசானவங்க வெளியே போக முடியாது. நீங்க எப்படி இந்த புலி எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஐயா, நான் தான் இந்த ஊர் தலைவர். என்ற பேர் பாதகிருஷ்ணன். இப்ப 3 நாளைக்கு முந்தைய ஒரு பொம்பளையா புலி பிடிச்சது.
புலி பிடிச்சி இந்த ஜெகநாதன் முன்னால சொன்னார புலிய நான் பார்த்தேன் அப்படின்னு. அவரு அந்த பொம்பளை சத்தம் போட்டு பின்னால நம்ம ஏறத்தாழ ஜனங்க பூரா இங்க சேர்ந்துட்டோம். ஜனங்க சேர்ந்து ஒரு அரை மணி நேரத்துல, ஒரு 3/4 மணி நேரத்துல நம்ம இருக்கிறவங்கள அதுலயும் நான் ஒருத்தன், இங்க நின்றுட்டு இருக்கிற ஒருத்தன். புலி மேல குதிக்குது. அப்ப சுத்தி ரவுண்டா ஜனங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம அடிச்சிடுறோம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளார இந்த வன காவலர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. வந்த பின்னால ஜனங்க அடங்கிட்டாங்க. அடங்கின பின்னால அந்த புலிய இது விட்டா நம்மளாலயும் ஒண்ணும் செய்ய முடியல, அவங்களாலயும் ஒண்ணும் சொல்ல முடியல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா துப்பாக்கி எடுத்து வானத்தை நோக்கி சுட்டாங்க. நம்ம அதுக்கு பின்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப ஆர்டர் என்ன கவர்மெண்ட்ல போட்டிருக்கிறாங்கன்னா, நீங்க 6 மணிக்கு பின்னால, சாயந்தரம் ஈவினிங் 6 மணிக்கு பின்னால ஜாக்கிரதையா இருந்துங்க, இஷ்டப்படி நடக்காதீங்க. காலையில நம்ம எல்லாம் அட்டியில எல்லாம் ஒரு லெட்டரின் கம்மி வெளிப்புறந்த போறோம். இப்ப 8 மணி ஆகிதான் எந்திரிக்கிறோம். அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க நம்ம ஊர்ல ஜனங்க. இப்ப ஆர்டர் என்னன்னா, நீங்க நம்ம இங்க மெஜாரிட்டி 95% இந்த டீ தான். இந்த டீ எலிய அது காலத்திலயும் பறிக்கணும், இல்லைன்னா அதுக்கு விலை கம்மியாயிருது. அது மைனாரிட்டி. இதனால நம்ம இப்ப யாருமே எல்லாம் நான் எல்லாம் நானே காலையில 7 மணிக்கெல்லாம் காட்டுக்கு போயிடுறேன் இலை எடுக்கிறதுக்கு. ஆனா இப்ப போக முடியல, பயம். எங்க எந்த சார்ல என்ற எஸ்டேட்லயே இருக்குதோ அப்படின்னு பயமுறுத்திட்டு என்ன பண்ணிருக்காங்க, வீட்டுல குறுக்காட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பயமா இருக்கு. விவசாயம் எல்லாம் எப்படி இருக்குது இந்த புலி வந்ததுனால? விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு சார். பாத்தீங்கன்னா இலையில குறிப்பிட்ட காலத்துல பொறிக்கணும், அப்பதான் ஃபேக்டரியில இதெல்லாம் வாங்குவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த டைமுக்கு நாங்க எடுக்க முடியறது இல்லை. இப்ப 3 நாளா பொருளாதார வீச்சு ரொம்ப பயம் இதா இருக்கு. இப்போ கேரட்டுக்கெல்லாம் இந்த தண்ணி கட்டுறது அந்த விஷயம் மேல இருக்கு. இப்ப அது கூட பண்ண முடியறது இல்ல. பொருளாதாரத்துல இப்ப ரொம்ப சிக்கலா இருக்கு. இப்போ இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணும். இப்போ இன்னும் 1 வாரம் 10 நாள் எங்க போக கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் கூலி வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க, 80% மேல இருக்காங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணும். இப்போ ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா ஹேமா, இந்த அனைத்து மக்களும் பெரும் துயரத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லணும் ஹேமா. தொடர்ந்து பேசலாம் நேசராஜ். தற்பொழுது நம்மிடையே வன ஆர்வலர் திரு ஓசை காளிராஜ் தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் திரு காளிதாஸ். இப்ப உதகையில 3 பேரை புலி அடித்துக் கொண்டிருக்கிறது. வனத்துறையினர் இதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும்? இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலில் இது மிக வருத்தத்தக்க சம்பவங்க. புலியால் மனிதர்கள் கொல்லப்படுவது என்பது முதல்ல ஒரு வனவிலங்குகள் மீது மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக இது கருதப்படுகிறது. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி மிக அரிதாக இப்படி சம்பவங்கள் நடைபெறுகிறது. காலங்காலமாக வனவிலங்குகள், புலிகள், குறிப்பா புலிகள் மக்களை தாக்கி இப்படி சாப்பிடுவதாக இருந்தாலும் இப்படி மேன் ஈட்டராக புலிகள் மாறுவது என்பது மிக அரிதாக நடக்கிறது. அப்படி ஒரு துரதிருஷ்டமான சம்பவமாகத்தான் இப்போது நீலகிரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு பின்புலத்தில் என்ன இருக்கிறது முதலில் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புலிகள், ஒவ்வொரு புலியும் தனக்கென்று ஒரு தனித்த வாழ்விடத்தை கொண்டிருக்கும். அதை டெரிட்டரி அனிமல் என்று சொல்வார்கள். தனக்குன்னு ஒரு எல்லைக்கோடு வைத்துக் கொண்டு அந்த எல்லைக்கோட்டுக்குள் மட்டுமே வாழும். பிற புலிகளை அங்கு அனுமதிக்காது. சில நேரங்களில் என்னன்னா, ஒரு இளம் புலியோ அல்லது வயதான புலியோ வேறு புலிகள் வாழக்கூடிய இடம் தனக்கு கிடைக்காத போது காடுகளை ஒட்டி கொஞ்சம் வெளியே வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு, அதாவது நல்ல தனக்கு இறை உணவுகள் நிறைய இருக்கக்கூடிய முதுமலை போன்ற காடுகளை விட்டு அங்கு வேறு புலிகள் இருப்பதனால் அதுக்கு எல்லையில் உள்ள காடுகளுக்கு வந்து விடுகிறது. அந்த இடங்களில் அதற்கு தேவையான உணவு குறைவாக இருக்கும். நீங்க முதுமலை போன்ற பகுதிகளில் இருக்கிற அளவுக்கு மான் போன்றது இங்கு இருக்காது. இப்ப இருக்காத போது உணவு தேடி அலைகிற போது விபத்தாக ஒரு எதிர்பாராத நேரத்தில் சில நேரங்களில் மனிதரை தாக்க ஆரம்பித்து விடுகிறது. அந்த சுவைக்கு அடிமைப்பட்டு பிறகு அது மனித வேட்டையை நடத்துகிறது. அது போன்றுதான் இங்கும் நடந்திருக்கிறது. இதில் முதல்ல அந்த புலியை கட்டாயமாக அந்த புலியை பிடிபட வேண்டும். அதை பிடிக்க முடியாவிட்டால் அந்த புலியை நம்ம சுட்டுக் கொள்வதில் கூட
நாம் தவறாக நினைத்துக் கொள்ள முடியாது. ஏனென்று கேட்டால் மக்களின் ஆதரவு இல்லாமல் புலிகள் மட்டுமல்ல எந்த வனவிலங்குகளை காப்பாற்ற முடியாது. மக்கள் பயந்து வாழக்கூடிய ஒரு இடத்தில் வனவிலங்குகளும் வாழ முடியாது. ஆகவே அந்த அச்சத்தை போக்குவதற்கு இந்த நடவடிக்கை தேவை. ஆனால் இந்த காட்டுப்பகுதியில் தனக்கான உணவு அந்த காடு மனிதர்கள் தொந்தரவற்ற காடாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான உணவு அங்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்போது இது மாதிரி நிகழ்வுகள் நடக்காது. ஏன்னா இதை விட பல மடங்கு புலிகள் இருக்கக்கூடிய முதுமலையிலோ அல்லது வால்பாறை அதாவது டாப்ஸ்லிப் போன்ற பகுதிகளிலோ இப்படி மனிதர்களை புலிகள் கொள்வது என்பது நடைபெறுவதில்லை. அரிதாக நடக்கும் இந்த சம்பவத்துக்கு நாம் வருத்தம் தெரிவிக்கிறோம். ஆனால் வனத்துறை மிக தீவிரமாக எல்லோரும் சொல்வதை போல வனத்துறை அலட்சியம் எல்லாம் காட்டவில்லை. எங்க சுற்றுச்சூழல் அமைப்புகள் அவர்களோடு இருக்கிறார்கள். மிக தீவிரமாக எப்படியாவது அந்த புலியை பிடிப்பதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக வெற்றி பெற முடியும். எல்லோரும் நினைப்பதை போல் புலியை போன உடனே பிடித்து விட முடியாது. ஏனால் அது பதுங்கும் தன்மை உள்ள விலங்கு. அது தன்னை அந்த காடுகளுக்குள் மறைத்துக் கொள்ளும். ஆகவே அதை தேடுவது என்பது சிரமமாக இருக்கிறது. இப்போது ஏறக்குறைய அதனுடைய வாழ்விடத்தை வனத்துறையினர் அதை சரியாக அடையாளம் கண்டிருக்கிறார்கள். விரைவில் அந்த புலி பிடிபடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுவரை மக்கள் இப்போது சொல்லியிருக்கிற எல்லா கோரிக்கைகளுமே அரசு கவனம் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அடிப்படை வசதி செய்து தருவது, இதனால் ஏற்படும் இழப்பீடுகளுக்கு அவர்களுக்கு நஷ்டஈடு தருவது ஆகியவற்றையெல்லாம் தந்து அரசு மக்களோடு இருக்கிறது, மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. மக்கள் வனவிலங்குகளுக்கு ஆதரவாக, அப்போதுதான் மக்கள் வனவிலங்குகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அந்த நிலை உருவாக வேண்டும் என்பதால் எங்களை போன்ற சுற்றுச்சூழல் அமைப்புகளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி திரு ஓசை காளிதாஸ். ஐயா, இப்போ அவர் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தாரு. இந்த சூழ்நிலையில இந்த காடுகளை மனிதர்கள் அதிகமாக ஆக்கிரமிக்கும் பொழுதும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிற கருத்தும் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு கருத்தை தெளிவா சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு கேட்டா, முதுமலை காடுகள்ல அதிக புலிகள் இருக்கின்றன. அதற்கு விழா மான்கள் போன்ற இறை எளிதாக கிடைக்கிறது. இது வயதான புலியாக இருக்கிறதுனால அந்த குழுக்குள்ள அது செயல்பட முடியாமல் அது எங்கேயோ வழி தவறி ஆளை குறிபார்த்திருக்கிறது. மேன் ஈட்டர்னு ஒரு வார்த்தை சொன்னார். எப்போதுமே புலிகளுடைய சுபாவம் மனித ரத்தத்தை ருசி பார்த்தல் திரும்பி மனிதர்களையே அடிக்க விரும்புமே தவிர திருப்பி அது மிளா பக்கமோ மான் பக்கமோ முயல் பக்கமோ ஓடாது. அதனால அது சுட்டு பிடிக்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு முன்னால கூட ஒரு பேட்டி அடிக்கவோ வானத்தை நோக்கி சுட்டார்கள் நாங்க பார்த்தோம்னு சொல்றோம். ஏட்டா அது அதிகாரிக்கு அந்த டிசிஷன் மேக்கிங் பவர் இருந்திருக்காது. ஏட்டா வனவிலங்கு சுட்டார் அப்படின்னு அவரை உடனே ஒரு ஐபிசி பழைய 1897 1910 சட்டத்தில் அவரை சிறையில் போட்டா என்ன ஆகுன்னு அவர் யோசிச்சிருக்கலாம். இந்த மாதிரி தவறுகள் பல நடக்கின்றன. இவர் இன்னொரு விஷயம், அந்த பேசின வீதியில் இருக்கிற உறைந்து போயிருக்கிற மக்கள்ல ஒருவர் சொன்னார், நாங்க கேரட் பயிருக்கு ராத்திரி தண்ணீர் ஊத்த முடியல அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த மலைவாழ் பகுதிகளில் எவ்வளவு தூரம் விவசாயம் ஆக்கிரமிப்பாயிருக்கிறது என்பது இது அரசு துறையும் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அப்படின்னு கேட்டா நம்ம என்ன செய்யணும், வனப்பகுதியில இருக்கக்கூடிய இயல்பான வளம் தரும் செல்வத்தை மாற்றி விவசாய பயிரா கொண்டு போயிடுறோம். ஒருத்தர் சொல்றார், தேயிலை பேர்ல எஸ்டேட்ல நாங்க இருக்கும்போது பத்திரமா இருக்கோம், வீட்டுக்குள்ளதான் பத்திரமா இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்கிறார். இது அடிப்படை கோளாறு. இப்பொழுது சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஒரு அகில இந்திய பார்வை பார்க்கிற பொழுதும் சரி, மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் சரி, இதை சரி பண்ண வேண்டும் என்ற ஒரு கருத்து தான் இந்த கஸ்தூரிரங்கன் அறிக்கை நான் சொன்னேன். இது தமிழ்நாட்டுக்கு இது பெரிய பிரச்சனை, இது சாதாரண பிரச்சனை இல்லை. இந்த புலியை முதல்ல வீழ்த்தணும், அது நம்பர் 1. நம்பர் 2, இந்த ஆதிவாசி மக்களுடன் சேர்ந்த ஒருங்கிணைந்த வாழ்க்கையை அங்க உருவாக்குறதுக்கு வேறு மாற்று திட்டங்களை கொண்டு வந்தா தான் இந்த பிரச்சனை தீர்வாகுமே தவிர, இதற்கு புத்தகம் படித்தவர்கள் மற்ற கிராமத்தில நகரத்திலிருந்து ஆட்களை கொண்டு வந்து அங்க போய் அவங்களுக்கு இந்த மாதிரி லைட் போட்டு தரேன், பெரிய கட்டடம் கட்டி தரேன் அப்படின்னு சொன்னா இன்னும் சுற்றுச்சூழலை பாதிக்கும். அதுவே அது அங்க கொண்டு இந்த IFS ஆபீசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கிறவர்களை இந்த குறிப்பிட்ட துறையில அதிக தேர்ச்சியோ அவங்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு கொடுத்து அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கான பயிற்சியை அளித்தால்தான் இந்த பிரச்சனை குறையுமே தவிர, இல்லாவிட்டால் இது போன்ற சம்பவங்கள் தொடரத்தான் செய்யும். தொடர்ந்து பேசலாம் ஐயா. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜிடம் பேசலாம். நேசராஜ், அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேளுங்க, அவங்க என்ன மாதிரியான தற்காப்பு முறைகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள்? அவங்க ஏதாவது தனியா குழு எல்லாம் அமைச்சு இரவு நேரத்துல அவங்க கண்காணிப்பு பணியில் ஈடுபடுறாங்களா? வனத்துறையினருடைய கண்காணிப்பு பணிகள் எப்படி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்டே கேளுங்க. ஹேமா, இங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் புலிதான் அடிச்சதுன்னு உறுதியா சொல்றாங்க.
ஆனா இந்த வனத்துறை என்ன சொல்றாங்கன்னா புலி இல்ல, இது சிறுத்தை புலின்னு தான் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வனத்துறையினர் வந்து நம்பல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலையில வந்த வனத்துறையினர் வந்து இந்த ரோட்டு ஓரமா வந்து மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்போ கீழே பாத்தீங்கன்னா எல்லா காவல்துறையினரும் வந்து கீழே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் ரோந்து பணியிலேயே ஒன்னும் போடல. 2 நாய்களை மட்டும்தான் உள்ள கொண்டுட்டு போயிருக்காங்க. இந்த 2 நாயை வச்சுதான் அந்த புலியை பிடிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொதுமக்கள் வந்து பீதியில் இருக்கிறதுனால இந்த பொதுமக்கள் வந்து இரவு நேரங்களில் வந்து சரியா தூங்குறது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கே இந்த புலியை அடிச்சிருக்கலாம்னு சொல்லி இந்த பொதுமக்களும் தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில நீங்க இரவு நேரங்கள்ல வந்து இப்போ வெளியே போறதுக்கு பயப்படுறீங்க, தோட்ட வேலைக்கு போடுறீங்க, இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? தோட்ட வேலைக்கு அன்னைக்கு 4 மணிக்கு நான் தான் காட்டுக்கு போனேன் சார். அன்னைக்கு நம்ம காட்டு ரொம்ப தூரம், நாங்க காட்டு எருமை எல்லாமே இருக்கு, அதெல்லாம் கூட நாங்க அப்படி பயப்படல. நாங்க போய் நம்ம காட்டுக்கு தனியா தான் போய் பார்த்துட்டு வர்றோம். அன்னைக்கு நாங்க பாதியில வந்து வரும்போது இந்த மாதிரி சொன்னாங்க. நான் தான் முதல்ல ஓடி போனேன். ஆனா ரொம்ப தூரத்துல இருந்து தான் பார்த்தேன். ஆனா புலின்ற நல்லா எனக்கு தெரியுது, நல்லா குதிச்சுட்டே போச்சு. பார்த்து எங்களுக்கு அதுல இருந்து எனக்கு சாப்பிட முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல, ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் வந்து எல்லாம் சொல்லும் போது நீ நல்லா பாத்தியா நாங்க ஆமா நான் நல்லா போய் பார்த்தேன், நல்லா புலின்றதே எனக்கு தெரியுது அப்படின்னு. அப்புறம் வனத்துறையில எல்லாரும் வந்தாங்கன்னா நம்ம ஆளுங்க தான் அங்க பக்கத்துல இருக்காங்க சார். ஆனா மத்தவங்க வந்து எல்லாம் வெளியில சுத்திதான் இருந்தாங்க சார். பக்கத்துலயே அவங்க போனதில்லை. ஆனா நம்ம ஆளுங்க கூட அங்க பக்கத்துல சுடுன்னு சொன்னா இல்ல பிடிக்க சொன்னாலும் கூட பிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது நாங்கெல்லாம் கண்ணால பார்த்தோம் சார், பக்கத்துல இருந்தோம். இப்போ தோட்ட வேலையில வந்து இப்போ பெண்கள் அதிகமா வந்து தேயிலை வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப கூட்டமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது காட்டு எருமை ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க தற்காப்புக்காக வேற ஏதாவது வச்சிருப்பீங்களா? சார் ஒண்ணுமே வைக்க மாட்டோம் சார். நம்ம காட்டெருமை எல்லாம் வந்தான்னா நாங்க பயப்பட மாட்டோம், பழகிருச்சு. இப்ப இந்த இது வரும்போது நம்ம போக முடியாது, என்ன செய்யணும்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. எங்க காட்டுல இப்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா போகவே முடியாது. இலை இருக்குது, இப்ப எடுக்க முடியாது, என்ன செய்யணும்னு தெரியல. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஹேமா, இந்த புலி சம்பவத்துல வந்து அவர் பக்கத்துல இருந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். இப்போ இந்த புலி சம்பவத்துல வந்து நீங்க பக்கத்துல இருந்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது பொதுமக்கள் எல்லாம் நினைச்சுதான் எனக்கு அடிச்சே கொண்டு இருப்பாங்க. வனத்துறை வந்து அது அவங்களே விடல. இதனால 3 நாள் பிடிக்கிறேன் பார்த்தா எல்லாமே சும்மா தான் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு அதை பிடிக்கணும் எப்போனா பிடிச்சிருக்கலாம், ஆனா அதை வந்து மெத்தனை காமிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து வனத்துறையினர் மெத்தன போக்குன்னு தான் பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். நேசராஜ் ஐயா, இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க பொதுமக்களே வந்துட்டு பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த புலியை பிடிச்சிருப்பாங்க, வனத்துறையினர் வந்துட்டு மெத்தனமா இருக்காங்க அப்படின்னு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க 2-3 பேர் பெண்கள் உட்பட எல்லாரும் இருந்தாங்க, நாங்க புலியை பார்த்தோம்னு சொல்றாங்க. புலி வருது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது புலி வருதுன்னு சொல்றது திடீர்னு நிஜமா புலி வந்து அதிர்ச்சி அடைந்துருவதாக பழைய காலத்துல ஒரு பழமொழி இருக்கிறது. இவங்க சொல்றது புலி வருது குதிச்சுன்னு சொல்றாங்க. முன்னால சொல்லியிருக்காங்க 500 கிலோ எடையுள்ள புலின்னு ஒருத்தர் பதிவு செய்திருக்கிறார். நேற்றைய வந்து இந்த வனத்துறை அலுவலர்கள் இந்த இதுல புலிகள் பார்க்கின்ற, புலிகளை பற்றி ஆய்வு செய்கின்ற சில நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க பக் மார்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காட் பதித்த தடம், அதனுடைய சிறுநீர், இதை வைத்து சொல்லுகின்ற ஒரு நடைமுறையை வைத்து புலிகளை கணக்கெடுக்கிற நடைமுறை இருக்கிறது. அந்த பக் மார்க் இருக்கிறது என்று செய்தி தெளிவாக வந்திருக்கு. அப்படி இருக்கிற போது ஏன் வனத்துறை வந்து இது புலி இல்லை என்று சொல்கிறார்கள் என்னால புரிஞ்சுக்க முடியல. புலி, கரடி மனிதர்களை தாக்கும், ஆனால் அது காட்டெருமை என்று சொல்கிறார்கள். அது பைசன் அல்ல, காட்டெருமை. நம்ம ஊர்ல இருக்கிறது வந்து காட்டெருமை. எருமையிலேயே ஒரு பெருசு, நெத்தியில வெள்ளையாகவும் காலில் வெள்ளையாகவும் இருக்கு. இது இந்திய தமிழகத்தில் இருக்கக்கூடியது. அது கூடியமான வரைக்கும் அது ஒரு ஆளை விரட்டி தாக்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனாலதான் அவங்க பயப்படாம நாங்க வேலை செய்யறோம் தேயிலை தோட்டத்தில் நமக்கு பதிவு செய்யறாங்க. இப்போ ஒரு வாழ்வாதார பிரச்சனை உள்ள மக்கள் அங்க இருக்க முடியுமா, இருக்க முடியாதா? குழந்தைகள் பள்ளிக்கூடம் போடுமா, அங்க இருக்கிறவங்களுக்கு படிப்பு வேணும். பேசிக் எஜுகேஷன் இஸ் a must according to the constitution. அப்ப அந்த குழந்தைகள் இருக்க முடியாதா? சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் அவங்க ஏதாவது ஒரு பக்கத்து ஊருக்கு போயிட்டு அந்த பஸ்ல அந்த வழித்தடத்தில் திரும்பி வந்து அது வீட்டுக்கு இறங்கி வீட்டுக்குள்ள போக முடியுமா, முடியாதா? இதை இந்த புலி கேள்வி எழுப்பியிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ஐயா. தற்பொழுது களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜிடம் பேசலாம். நேசராஜ், இப்போ உதகை அப்படிங்கிறது சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய இடம். இந்த 5 நாட்கள்ல இந்த புலி மனிதர்களை தாக்கி உயிரிழந்திருக்கிற சம்பவம் காரணமாக அங்க சுற்றுலா பயணிகளின் வரத்து எப்படி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள்லாம் என்ன சொல்றாங்க? இப்போ ஒரு பகுதியில குந்தசப்பை பகுதியில வந்து புலி தொல்லை அதிகமா இருக்குது. மற்ற தொட்டபெட்டா மற்றும் பொட்டானிக்கல் கார்டன் பகுதியில பாத்தீங்கன்னா குரங்கு தொல்லை அதிகமா இருக்குது. இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து நீங்க கீழே பர்லியார் போனீங்கன்னா அங்க யானை தொந்தரவு இருக்குது. பல்வேறு உயிரினங்களை வந்து இங்க பலத்த பொதுமக்கள் வந்து மிகுந்த
சங்கடத்துல தான் வாழ்றாங்கன்னு சொல்லணும். மேலும் வந்து இந்த யானைகள் வந்து இந்த நிலங்களை வந்து எப்படி எல்லாம் நாசப்படுத்துதுன்னு சொல்லி விஜய் அவர்கிட்ட கேட்போம். இப்போ இந்த யானைகள் வந்து எந்தெந்த மாதிரியான தொந்தரவு எல்லாம் பண்ணுது, எந்தெந்த மிருகங்கள் என்னென்ன பண்ணுது? இல்ல, கூடலூர் பகுதிகளில் தொடர்ச்சியா வந்து விளைநிலைகள் நாசப்படுத்தப்படுகின்றன. மனித உயிருக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது. இந்த பகுதிகளில் நீங்க குறிப்பிட்டதை போல குரங்குகளுடைய தொல்லை என்பது, அதாவது சாதாரணமா இந்த காய்கறி பயிர்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து பயிரிடவே முடியாது. குரங்குகள் வந்து ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய இந்த வெளிநாடுகள் எல்லாம் வெட்டுக்கிளி தாக்குதல் மாதிரி தொடர்ச்சியா வந்து எல்லாத்தையும் பறிச்சு போயிருது. இன்றைக்கு இந்த பகுதியில் நிலவுகிற இந்த சூழலை பாத்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 47-50 பள்ளிகள் வந்துட்டு விடுமுறை விடப்பட்டிருக்கு. மாணவர்களுடைய படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கு. 200 கிராமங்கள்ல வந்துட்டு ஏறக்குறைய ஒரு ஊரடங்கு உத்தரவு மாதிரி காலையில இத்தனை மணிக்கு தான் அவங்க எந்திரிச்சு நடமாடணும், இரவு இத்தனை மணிக்குள்ள, மாலை வந்து 6 மணிக்குள்ள உள்ள வந்துடணுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இந்த பகுதியை நீங்க சுற்றி பாத்தீங்கன்னாக்கா அடுத்து இருக்கிற பகுதி நகர்பகுதி என்பது உதகை, ஊட்டி. அந்த ஊட்டிக்கு தான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்கு போய் வர்றது, மார்க்கெட்டுக்கு போய் வர்றது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யணும். அங்கிருந்து திரும்பி வரும்போது ஏறக்குறைய இரவு நேரத்துல தான் அவங்க திரும்பி வருவாங்க தங்களுடைய பணிகளை எல்லாம் முடித்துக்கொண்டு. அப்படி வர்றதுக்கு அச்சப்படுகிற ஒரு அசாதாரணமான சூழல் தான் இங்க நிலவுகிறது. அடுத்து குறிப்பா இதுக்கு காரணம்னு சொல்ல போனா, எப்போதுமே அரசாங்கம் இந்த நீதிமன்றங்கள்ல வர தீர்ப்புகள் எல்லாம் வந்து சாதாரண குடிமக்கள் கட்டுகிற வீடை எல்லாம் வந்து முறைப்படுத்தி கட்டணும்னு சொல்லி இங்க மாஸ்டர் பிளான் சிஸ்டம் எல்லாம் இருக்கு. ஆனால் வனப்பகுதிகளில் கட்டப்படுகிற மிகப்பெரிய வணிக நோக்கிலான ரிசார்ட்டுகள் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. விலங்குகள் வந்துட்டு தங்களுடைய வாழ்விடங்களில் இருந்து மக்கள் வாழ்விடங்களை நோக்கி நகருவதற்கு காரணம் வனப்பகுதிகள் வணிகமயமாக்கப்பட்டிருக்கிறது தான் ஒரு மிக முக்கியமான காரணம். முக்கியமா ஏமா பாத்தீங்கன்னா இந்த யானை வழித்தடங்கள்ல வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து அத்துமீறி கட்டிட்டு வர்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய காரணமா தான் இருக்குது. வன உயிரினங்களோட இடத்துல வந்து பொதுமக்கள் போய் வீடு கட்டுறதுனாலதான் வன உயிரினங்கள் வந்து பொதுமக்கள் இருக்கிற இடத்துக்கே வந்துருதுன்னு தெரிவிச்சிருக்காரு விஜய். ஏமா தொடர்ந்து பேசலாம் நேசராஜ். திரு ராமலிங்கம் ஐயா அவர்களிடத்தில் பேசலாம். ஐயா, இப்போ மற்ற இடங்கள்ல வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதும் சேதத்தை விளைவிப்பதற்கும் இந்த சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய உதகையில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா பல்வேறு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அங்க வரக்கூடிய அந்த இடத்துல இந்த மாதிரியான சம்பவத்திற்கு பிறகு என்ன மாதிரியான கூடுதல் கவனம் அங்கே செலுத்தப்பட வேண்டும்? நீங்க சொன்னது சரிதான். மற்ற பகுதிகள் வருவதற்கும் இங்கு வருவதற்கும் என்ற ஒரு வார்த்தை சரியான வார்த்தை. ஏன்னா உதகை வந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் அதனுடைய விரிவாக்கம் அதிக விரிவாக்கம் ஆயிடுச்சு. அங்கே நீர் ஆதாரங்கள் சுருங்கிவிட்டன. விவசாய நிலப்பரப்பு, இந்த கேரட் போடுறாங்க, அதனால 50 பன்றிகள் கூட்டமாக வருகிறதுன்னு சொன்னார். ஏன் கேரட்டை போடுறாங்க? நகர்ப்புறத்திற்கு விற்கணுங்கிறதுக்காக போடுறாங்க. ஏன் மாற்றுக் கொள்கை இல்லை? அங்க என்ன விவசாயம் பண்ணணுங்கிறத பற்றி தெளிவுபடுத்தவில்லை. இது ஒரு கேள்வி. அது மட்டுமல்ல, வணிக நோக்கில் அதிக அடிப்படை கட்டிடங்கள் உருவாகின்றன அப்படிங்கிறது ஒரு பெரிய பேராபத்தான விஷயம். நீங்க இப்ப டேராடூன் நிகழ்வு என்ன நீங்க பாத்தீங்க, கேதார்நாத், நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. இமயமலையில கிளேசியர்ஸ் உருகி கொண்டு வருகிறது என்பதும் நாம் பார்க்கிற செய்தி. மேற்கு தொடர்ச்சி மலையில கஸ்தூரிரங்கனுடைய ரிப்போர்ட் படி பார்த்தா 297 கிராமங்கள் ஆக்கிரமித்திருக்கின்றன. அதை பற்றி ஒரு அணுகுமுறை வேண்டும் என்கிறார்கள். அது கேரள அரசு மௌனம் காக்கிறது. நான் கேரள அரசு மீது குறை சொல்லல, ஒரு ஒட்டுமொத்த பார்வை. நீங்க வளர்ச்சிங்கிற போது சுற்றுலா பயணி வேணும், சுற்றுலா பயணம் இனிதாக இருக்க வேண்டும். இது ராஜஸ்தான் போல பாலைவனத்தில் செல்கின்ற சுற்றுலா அல்ல, இது மலைப்பகுதியில் செல்லுகின்ற சுற்றுலா. வனவிலங்கு ஆர்வலர்கள் பார்க்கணும், அதை எல்லாம் செய்யணும். இந்த வனவிலங்கு ஆர்வலர்கள் வந்து புளோரா அண்ட் ஃபானா, அதாவது இயற்கையில வனவிலங்குகள் வேணும், மரங்கள் வைத்து அந்த மரங்கள் அதிகப்படியாக்கி ஃபாரஸ்ட் கவர் உண்டாக்கினா கரியபுர வாயு நச்சு வந்து குறைஞ்சு சுற்றுச்சூழல் நல்லா இருக்குன்னு ஒரு பக்கம் நம்ம பேசிட்டு இருக்கோம். உலக வெப்பத்தை குறைக்கணும்னு பேசுறோம். அதுதான் சுவாமிநாதன் சொன்னார். எடுத்த உடனே ஒரு அந்த கருத்தரங்க பத்தி நான் சொன்னேன். எதா இருந்தாலும் டூ நாட், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம் அப்படிங்கிறத விட இன்றைய சூழ்நிலையில வாழ்வியல் மாறிடுச்சு. இன்னும் அடுத்த நூற்றாண்டுக்கு நம்ம அமெரிக்கா போல வளர்ச்சி அடைய போறோம், யூரோப் போல வளர்ச்சி அடைய போகிறோம். அப்படிங்கும் போது அவங்க ஸ்வீடன்ல எப்படி வச்சிருக்காங்க, அது மாதிரி நம்ம பார்க்க வேண்டும் இந்த அணுகுமுறையை. அப்படி பார்த்தால்தான் தீர்வு காண முடியும். நிச்சயமாக. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜிடம் பேசலாம். நேசராஜ், இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேளுங்க, இந்த விஷயத்துல வனத்துறையினர் மற்றும் அரசு உடனடியாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவங்க என்ன கோரிக்கை விடுக்கிறாங்க, அவங்க கிட்ட கேளு.
இப்போ ஹேமா இங்க பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த பகுதியில இருந்து விவசாய நிலங்கள்ல வந்து இந்த காய்கறிகளை எடுத்துட்டு போய் உழவர் சந்தையில போட்டா தான் இவங்களுக்கு பணம். ஆனா தமிழக அரசு வந்து என்ன அறிக்கை கொடுத்திருக்காங்கன்னா காலையில 6 மணிக்கு போகணும் 7 மணிக்கு போகணும் அப்படிங்கிற டைம் கொடுத்ததுனால இந்த வணிக ரீதியான பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வர்றாங்க. மேலும் இந்த வனத்துறையினர் வந்து எந்த விதமான பாதுகாப்பும் இன்றி செயல்பட்டு வரதான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வனத்துறையினர் வந்து எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா இந்த புலியை பிடிக்கிறதுக்கு டைம் இல்ல ஆட்களை அதிகப்படுத்த வேண்டும். இப்ப 25 பேர் வந்திருக்கிற ஒரு குழு வந்திருக்குன்னு சொல்றாங்க. 2 கும்கி யானைகள் வந்ததுல ஒரு யானைக்கு நடக்கவே முடியலன்னு சொல்றாங்க. இப்ப முகாமில் இருக்கிற யானைகளை கொண்டு வரலாம். இனிமே துரிதப்படுத்தி ஆட்களை அதிகப்படுத்தி இந்த ஆபரேஷனை செய்யணும். அடுத்து வணிக ரீதியா பாத்தீங்கன்னாக்கா எப்போதுமே இங்க இருக்கிற இது மிகைப்படுத்தி சொல்லனாலும் தமிழகம் முழுக்க இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னாக்கா தமிழகத்தினுடைய பெருநகரங்கள் முக்கியமான நகரங்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பா இந்த பகுதியில் இருந்த காய்கறிகள் அதிகம் சப்ளை ஆகுது. இந்த காய்கறிகளை இந்த ஜனங்கள் எப்படி எடுப்பாங்கன்னாக்கா ரொம்பவுமே நேரத்துல, அதாவது ஏர்லி மார்னிங் எடுத்து கொண்டு போய் ஊட்டியில போய் எடை போட்டு அது வந்து மேட்டுப்பாளையம் கொண்டு போய் தான் அங்க பரவலா கொடுக்க முடியும். ஆனா இதுக்கு இந்த 3 நாட்களாக அந்த இது முழுக்க முழுக்க ஸ்தம்பிச்சிருக்கு. அதனால வணிகர்களும் விவசாயிகளுடைய விளைபொருட்களை வாங்கக்கூடிய நபர்களும் அது சப்ளை ஆகிற இடங்களும் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. வனத்துறை இந்த புலியால் கிளியடித்து போயிருக்கிற இந்த கிராமங்களை மிக தெளிவாக துரிதமான நடவடிக்கை எடுத்து மக்களினுடைய ஒத்துழைப்பை நாடணும். தன்னார்வ குழுக்களினுடைய ஒத்துழைப்பை நாடணும். இங்க இருக்கிற எல்லா விதமான இங்க இருக்கிற ஆதிவாசிகள் இவங்களுக்கு தான் தெரியும் புலி எப்படி போகும், எந்த இடத்துல தடம் பதிக்கும், எப்படி இந்த விஷயங்களை எல்லாம் ஒன்று கூட்டி இப்ப மெத்தனமா இருக்கிறத தவிர்த்து எல்லா விஷயங்களுமே உடனடியான ஒரு முடிவை எடுத்து புலியை பிடிக்க வேண்டும். இப்ப குறிப்பா விஜய் சொன்னது போல பொதுமக்களுடன் சேர்ந்து வனத்துறையில் ஈடுபட்டால் இந்த புலியை வந்து பிடித்து விடலாம் என சொல்கின்றனர். ஹேமா, உங்க தகவல்களுக்கு நன்றி நேசராஜ். தற்பொழுது உதகையில் 3 பேரை தாக்கி இருக்கின்ற இந்த புலியை சுட்டு வீழ்த்த வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல புலி எந்த இடத்திற்கு செல்கிறது, எங்கே பதுங்கி இருக்கிறது என்கின்ற விவரம் சாதாரண மக்களை விட ஆதிவாசிகளுக்கு தான் அதிக தகவல்கள் தெரிந்திருக்கும். ஆகையால் அவர்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் இந்த செயலை நிகழ்த்த வேண்டும். அதேபோல வனத்துறையினர் இந்த மாதிரியான ஒரு செயல்களுக்கு பிறகு கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவதை விட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆட்களை அதிகப்படுத்தி வனத்துறையில் அதிக கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இந்த பகுதி மக்களின் அச்சத்தின் காரணமாக வணிக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவம். இதனால் இந்த ஒரு விஷயத்தில் வனத்துறையினர் மற்றும் அரசு இணைந்து விரைவாக பொதுமக்களின் உதவியுடன் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே உதகை மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மூத்த பத்திரிகையாளர் திரு MR ராமலிங்கம் அவர்களுக்கும் களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை பதிவு செய்த எமது செய்தியாளர் நேசராஜுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் இணையலாம். வணக்கம்.